ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காரைக்குடி செட்டிநாடு டேஸ்டி சமையல். இன்னைக்கு இந்த சமையல் என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளான டேஸ்டியான பிரெட் ஆம்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரெட் ஆம்லேட்டுக்கு கிரீன் சட்னிக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அதே அளவு புதினா, 2 பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் மிக்சியில் மாற்றியாச்சு. இதோட அரை மூடி லெமன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அரைக்கையில கொஞ்சம் உப்பு சர்க்கரையை சேர்த்து அரைச்சிக்கோங்க. பிரெட் ஆம்லேட்டுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் மைனஸ் எடுத்து வச்சிருக்கோம். கிரீன் சட்னி எடுத்து வச்சிருக்கோம். 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கோம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சு எண்ணெயை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதில் கலந்து வச்ச முட்டையை சேர்த்துக்கோங்க. கலந்து வச்ச முட்டையை இதில் சேர்த்தாச்சு. இப்போ 2 ஸ்லைஸ் பிரெட் இதில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்துட்டு இருக்கல, ஒரு பிரெட் சைடு வந்து கிரீன் சட்னி தடவிக்கோங்க. இன்னொரு சைடு மைனஸ் தடவிக்கோங்க. நல்லா மடிச்சு திருப்பியாச்சு. பிளேட்ல மாத்தியாச்சு. அவ்வளவுதான், சிம்பிளான டேஸ்டியான பிரெட் ஆம்லேட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும்.